நம்முடைய பேச்சிலே, கிரியைகளிலே, நடக்கைகளே, பார்வையிலே ஒழுக்கம் இருக்க வேண்டும். சிந்தனை சரியாயிருச்சுன்னா எல்லாமே சரியாகிவிடும். கிரியைகள் சரியாயிடுச்சுன்னா சிந்தையும் சரியாகிவிடும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரர்களே, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இன்றைக்கு ஒழுக்கம் இல்லாம இப்படித்தான் இது இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டிய காரியங்கள் அப்படி அல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய சிந்தனைகளில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒழுக்கத்தை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலே, கிரியைகளிலே, நடக்கைகளே, பார்வையிலே ஒழுக்கம் இருக்க வேண்டும். சிந்தனை சரியாயிருச்சுன்னா எல்லாமே சரியாகிவிடும். கிரியைகள் சரியாயிடுச்சுன்னா சிந்தையும் சரியாகிவிடும். ஆகவே கிரியைகளும் சரியாக வேண்டும், சிந்தையும் சரியாக வேண்டும். நல்லதை சிந்திப்போம், ஒழுக்கமானதை சிந்திப்போம், ஒழுக்கமற்றதை சிந்தனை விட்டு அப்புறப்படுத்துவோம். கிறிஸ்து நம்முடைய சிந்தனைக்குள் இருப்பாரையானால் எல்லாம் கிரமமான சிந்தனையாக, ஒழுக்கமான சிந்தனையாக இருக்கும். ஒழுக்கமான சிந்தனை உடையவர்களாக இருப்போமானால் வாழ்வும் ஒழுக்கமானதாக இருக்கும். அப்படி கர்த்தர் வாழ செய்வார். God bless you.